இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கிறோம்னா கொடிவேரி பால்ஸ். இது தமிழ்நாட்டுல ஈரோடு மாவட்டத்துல இருக்கிற ஒரு அழகான இடம். கோபிச்செட்டிப்பாளையம் பக்கம் பவானி ஆற்றின் அருகில் அமைந்திருக்குது. ஈரோடு சிட்டில இருந்து ரஃப்லி 60 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். கேட்குள்ள என்டர் ஆகிறப்பவே செம் கிரவுட். அதான் புரியும் இந்த இடம் எவ்வளோ ஃபேமஸ்னு. என்ட்ரி ஃபீ கூட ரொம்ப குறைவு. ஒரு ஆளுக்கு ஜஸ்ட் 5 rupees தான். உள்ள போன உடனே எங்க பார்த்தாலும் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா போயிட்டோம். படகு சவாரி ஒரு ஆளுக்கு 100 rupees தான். அதுவும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பார்த்தா ஒர்த் தான். போட்ல போகும்போது சுத்தி முழுக்க நீர், அந்த காம் ஃபீல் ரொம்ப அழகா இருக்கும். 10 minutes கூட இருக்காது. ஆனா அந்த ஷார்ட் ரைட் கூட ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். அதுக்கப்புறம் மெயின் நாங்க போனது ஃபால்ஸ் குளிக்க. நாங்க காலையில ஒரு 10 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிட்டோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஞ்சம் ஏர்லியா வந்துட்டீங்கன்னா கிரவுட் அதிகமா வர்றதுக்கு முன்னாடி நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். அப்படியே ஃபால்ஸ்குள்ள நிற்கும் போது மேல இருந்து அடிக்கிற தண்ணி ஃபுல் பாடி மசாஜ் மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா ஸ்பிளாஷ் அடிச்சு செம்ம ஜாலி. சொல்ல போனா நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனோம். அங்க சேஞ்சிங் ரூம், ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு ஸ்மால் மைனஸ் என்னன்னா தண்ணி கொஞ்சம் கிடைக்கல. மேலும் கீழே ஃபுல் மண்ணா இருந்தது. அதனால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். இன்னும் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வெளியே வந்ததும் அங்க ஒரு மினி சந்தை மாதிரி இருக்கும். நுங்கு, மாங்காய், கருவாடு அப்படி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. ஐஸ்கிரீம் இருந்து ஜூஸ் வர எல்லாமே கிடைக்கும். அதுலயும் பிரிட்ஜ் சைட் கீழே ஃப்ரெஷ்ஷா மீன் வறுத்து வச்சிருந்தாங்க. பட் நாங்க அதை ட்ரை பண்ணல. ஏன்னா அது கலர் அதிகமா போட்டிருந்தாங்க. ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் கறி எல்லாமே அங்க இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு கியூட் சீன், அங்க பொம்மை விட்டுட்டு இருந்தாங்க. பழைய ஸ்டைல்ல சாக்லேட் சுத்தி வச்சு ஸ்டிக்ல அடிச்சு எடுத்துட்டு அத கையில வளையல் மாதிரி போடுவாங்க. அது பார்த்தவுடன் சைல்ட்ஹுட் நினைவுகள் எல்லாம் ஃபிளாஷ் ஆகும். மொத்தத்துல கொடிவேரி பால்ஸ் ஒரு சாதாரண டூரிஸ்ட் ஸ்பாட் இல்ல, ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். குளிக்கலாம், சாப்பிடலாம், என்ஜாய் பண்ணலாம், ரிலாக்ஸ் ஆகலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா ஃபன், ஃபேமிலி கூட போனா மெமரிஸ். ஒரு நாள் ட்ரிப்க்கு பெர்ஃபெக்ட்டா செட் ஆகும். இங்க வந்தா எம்டியா திரும்ப மாட்டீங்க. மெமரிஸ் எடுத்துட்டு தான் போவீங்க. நெக்ஸ்ட் ட்ரிப் எங்க நான் போகணும்னு யோசிக்கிறீங்களா? மறக்காம கொடிவேரி பால்ஸ் போங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. திலக விலாஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுக்கு தொடர்ந்து வரும்.